லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்கய்யா இப்ப சந்தோஷமா? நான் சொன்ன மாதிரியே நல்ல மாப்பிள்ளைய அரேஞ்ச் பண்ணிட்டேன்ல. தம்பி, என் பொண்ணு வாழ்க்கையில நீங்க விளக்கேத்தி வைக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஐயோ என்னங்கய்யா கையா இருக்குங்க. நம்ம எல்லாருமே ஒரு வகையில சொந்தம் தானே. அந்த உரிமையில தானே நான் இதெல்லாம் செய்யறேன். நல்லது ஐயா. வாங்க ராஜு போலாம். ஐயா ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வாங்க போயிட்டு வாங்க. வரோம் சார். சரிங்க தம்பி. வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க. வரேங்க. சரி. ஐயா ஐயனாரே, என் பொண்ணுக்கு இப்பதான் ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. நீதான் இவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். உன் மேல வருத்தப்பட்டு நான் சில சமயம் மனசுக்குள்ள திட்டிருப்பேன். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என் பொண்ணுக்கு நல்ல வழியை காமிச்சிட்ட. நீ எப்பவும் நீதான். நாங்க கேவலம் மனுஷங்க தான். அதான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ திட்டிடுறோம். என்ன மன்னிச்சிருப்பா ஐயனாரே. எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் துணையா இருக்கணும். என்னம்மா, ஐயனார் என்ன உங்க அப்பாவா? வேணும்னா திட்டுற, வேணும்னா மன்னிப்பு கேக்குற, வேணும்னா பாசத்து கொட்டுற. என்னம்மா நடக்குதுங்க? ஆமாடி, ஐயனார் எனக்கு அப்பா மாதிரி தான். மகளுக்கு அப்பாவை திட்டவும் உரிமை இருக்கு, பாசத்தை காட்டவும் உரிமை இருக்கு. இது எனக்கும் அவருக்கும் இடையில அடிக்கடி நடக்கிற விஷயம்டி. அதெல்லாம் உனக்கு புரியாது. சாமியை கும்பிடு. அம்மா, டுடே வாட் சமையல்மா? ஏ நீ எதை சொல்ல? என்ன சமைக்கலான்னு? ட்ரம் ஸ்டிக் சாம்பார் வச்சு எண்ணிட்டு பொரியல் பண்ணலாமாமா? உன் இங்கிலீஷ்ல தீய வைக்க தமிழ்ல பேசி தொலைய. அக்கா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. இன்னைக்கு நிக்கிதா தான் மொத்த லஞ்சையும் செய்ய போறா. நாங்களும் இருந்தா என்ன? அவளுக்கு ஹெல்ப்பா தானே இருக்கும். உங்க ஹெல்ப்லாம் ஒன்னும் தேவையில்லை. நான் அத்தை கிட்ட நிக்கிதா சமைக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டேன். அதனால நீங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க. இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்னமோ திருட்டுத்தனம் பண்ண போறாளுங்க. அதுக்குதான் எங்களை விரட்டுறாளுங்க. என்ன யோசனை? கிளம்புங்க. மேடம், we do get out. ஹேய், உன் ஓட்ட இங்கிலீஷ்ல கேட்டாலும் நீ கெட் அவுட் தான். போ. Thank you. I take rest. You keep it. Come, Manachi. Sorry, Meenachi, madam. Hey, Samuel. Follow me. Follow me. Bye-bye. Bye-bye. ஹே நிக்கிதா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக நல்லா சமைக்க தெரிஞ்சவளா இருக்கணும்னு அத்தையோட ஆசை. அதனால நீ இன்னைக்கு விதவிதமா சமைச்சு அத்தைய அசத்திடு. அப்பதான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். புரிஞ்சுதா? ஐயோ அக்கா, எனக்கு சுடு தண்ணி கூட சமைக்க தெரியாது. என்ன போய் வெரைட்டி வெரைட்டியா சமைக்க சொல்றீங்க? எனக்கு யாராவது சமைச்சா நல்லா சாப்பிட மட்டும்தான் தெரியும். சமைக்கலாம் தெரியாது. அதையும் மீறி நான் சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்கு மருமகளால நான் வர முடியாதுக்கா. ஐயோ, ரொம்ப புலம்பாத. உனக்கு சமைக்க வராதுன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் நான் வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேற அரேஞ்ச்மெண்டா? என்னக்கா பண்ண போற? நீ சும்மா இங்க சமைக்கிற மாதிரி ஆக்ட் மட்டும் கூட. நான் ஆன்லைன்ல எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறேன். என்ன அத நீ சமைச்சதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அக்கா, சூப்பர் பிளான். நான் இப்ப ஆர்டர் பண்ணிடுறேன். ஹோட்டல் ஃபுட்ட நிக்கிதா சமைச்ச மாதிரி காட்ட போறீங்களா?
காட்டுங்க காட்டுங்க, என்னன்னு நானும் பாக்குறேன். அண்ணே ஆ, அண்ணி பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு ரெடியா? தம்பி இன்னைக்கு நான் சமைக்கல. ஏன் நீ? அது வந்து தம்பி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசா நிக்கிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் நம்ம எல்லாருக்கும் சமைச்சிட்டு இருக்கா. நிக்கிதாவா? யார் அது? அது நம்ம ஐஷுக்கு சொந்தக்கார பொண்ணா, சிஸ்டர் முறைன்னு சொன்னா. அவ தான் சமைச்சிட்டு இருக்கா. அவங்களெல்லாம் ஏன் நீ கிச்சன்ல லவ் பண்றீங்க? நான் தான்ப்பா அவளை சமைக்க சொன்னேன். மா அவங்கள எதுக்குமா சமைக்க சொன்னீங்க? உங்க அண்ணி ஐஸ்வர்யா தான் அவ சூப்பரா சமைப்பா, அது இதுன்னு சொன்னா, அதான் சமைக்கட்டுமேன்னு சொன்னேன். ஹே லூசு, அதுல வச்சு கட் பண்ற மாதிரியாவது கொஞ்சம் நடி. போக்கா. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, ஓகே? நீ முதல்ல அதை கட் பண்ண. ஐயோ, ஹலோ மேடம், ஃபுட் வந்துருச்சுங்க மேடம். ஓகே ஓகே ஓகே, நான் வரேன், கட் பண்ணு. ஹே விடு விடு விடு. என்னாச்சு? கொடுங்க. வா வா வா. நல்ல வேலை யாரும் இல்ல. மேடம், நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் கொடுங்க. மேடம், எல்லா ஐட்டமும் கரெக்டா இருக்க பாத்துங்க மேடம். ஏன் கத்துற? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ போ போ. ஓகே, தேங்க் யூ. போ. ஏ, இதுல இருக்கிற எல்லாமே நம்ம பாத்திரத்துல நம்ம செஞ்ச மாதிரி வச்சிடலாம். சரிக்கா. அக்கா, டேஸ்ட் பார்க்கலாமா? ஐயோ, அதுல ஊத்து. ஆஹா, அக்கா. இது உனக்கு இல்ல, வை. என்ன வாசனை! எடுத்துட்டு வரும்போதே வாசனை மூக்க தொலைக்குது. நிக்கிதா, கார்த்திக்கு நீ பரிமாறு, மத்தவங்களுக்குலாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை, மாமா, சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. வரோம். ஏ, கரண்டி அங்க இருக்கு. வாங்க அத்தை. கார்த்திக், சொல்லுங்க. இவதான் என் கசன் சிஸ்டர் நிக்கிதா. ஓகே. அத்தை மாமா எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீங்க இல்லாததால இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹாய் கார்த்திக். வணக்கம். அம்மா எல்லாம் சொன்னாங்க நீ. அத்தை, இன்னைக்கு எல்லா சமையலையுமே நிக்கிதா தான் பண்ணா. அவதான் எல்லாத்தையுமே செஞ்சா, என்ன கூட எதுவுமே செய்ய விடல. நீங்க கிச்சன் பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டா. நீ ஏற்கனவே எல்லாரும் பசியில இருப்போம், பேசிட்டு இருக்காம சீக்கிரமா எல்லாரும் சாப்பாடு வைங்க. கார்த்தி தம்பிக்கு பசிக்குது. நீ சமைச்ச எல்லாமே கார்த்திக்கு பரிமாறு. ஓ, அக்கா பரிமாறுங்க. அத்தை, என் சிஸ்டர் சமையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? என் சமையல் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நல்லா தான் இருக்கு, ஆனா ஹோட்டல் சாப்பாடு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. ஹோட்டல் டேஸ்ட் தான் தெரியுது. அது ஒண்ணும் இல்ல. ஹோட்டல் டேஸ்ட் எல்லா ஃபுட்லயும் வரணும்னு அதான் நெட்ல பார்த்து சமைச்சேன். ஓ. அப்பாடா, நான் சொன்னதை சொல்லி சமாளிச்சுட்டேன். இது வீடா குப்பமேடியா? யார் இந்த மாதிரி பண்ணது? நான் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி குப்பை போட்டு வச்சிருக்காங்க. சுத்தமா இருந்த இடத்த இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்களே. அவங்க யாருன்னு தெரியல. என் கண்ணுல மட்டும் பட்டோம். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சாப்பிட்டு இங்க போறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல அவங்களுக்கு. சாப்பிட்டதை கொண்டு வந்து இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஏன் செக்யூரிட்டி இப்படி கத்திட்டு இருக்கான்? மாமா இங்க உட்காந்து சாப்பிடுங்கம்மா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது? கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவு இல்ல. சாப்பிட்டதை இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஓட்டவங்க மட்டும் என் கண்ணுல பட்டோம். அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறாங்க? சோறு தானே சாப்பிடுறாங்க. நான் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இது வீடு நினைச்சாங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சாங்களா? என்னால சகிச்சுக்கவே முடியல. இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க சார், வந்து பாருங்க. சாப்பிட்டதெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார். யார் இப்படி கொட்டினது? சார் தெரியலங்க சார். சரி, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க சார். அம்மா. என்னப்பா அங்க கத்திக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லம்மா, நான் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட கவர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கம்மா. மாட்டிக்கிட்டோம். ஐயோ, இது செக்யூரிட்டி வந்து காரியத்துக்கு எடுத்துருவான் போல இருக்கே. பார்சல் கவரா? அது எப்படி நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கோம்? இரு, நான் வந்து பாக்குறேன். நானும் வரேம்மா. ஐயோ, எல்லாரும் கவனம் இருந்தாலும் எனக்கு புருஷனை வாச்சவ விட மாட்டான் போல இருக்கே. பின்னாடியே போறான் பாரு. வாங்கம்மா, வந்து பாருங்க. எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கம்மா. என்னம்மா இது இவ்வளோ கவர் இருக்கு? எனக்கு என்னமோ வெளியாளுங்க பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. இது யாரோ தெரிஞ்சவங்க தான் போட்டிருக்கணுமா? ஆனா ஹோட்டல் சாப்பாடு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. ஹோட்டல் டேஸ்ட் எல்லா ஃபுட்லயும் வரணும்னு அதான் நெட்ல பார்த்து சமைச்சேன். சரி, சத்தம் போடாத, க்ளீன் பண்ணிடு. சரிங்கம்மா. நீ பாப்பா. ஐசு, உனக்கு இருக்குடி கச்சேரி. இத்தனை நாள் தான் நீயும் ஏமாத்திட்டு இருப்ப. நிக்கிதா, நீ கெட்ட கேட்டுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறியா? இரு இரு, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வெளியே போறீங்க பாரு. செக்யூரிட்டி சொன்னது உண்மைதான். ஹோட்டல்ல வாங்கின கவர்லாம் அங்க இருக்கு. யாரோ ஹோட்டல்ல தான் வாங்கியிருக்காங்க. ஆமா அத்த, எனக்கும் இங்க இருக்கிற வாசனை எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஹோட்டல்ல தான் வாங்கியிருக்காங்க. இத யாரோ தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்கணும். நிக்கிதா, உண்மையை சொல்லு. இத நீ வீட்ல சமைச்சியா இல்ல ஹோட்டல்ல பார்சல் வாங்குனியா? ஆண்டி, நான் சத்தியமா வீட்ல தான் சமைச்சேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லையே, சாப்பிட்ட எல்லாரும் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இருந்தாலும் நான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். உண்மையை சொல்லு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல.
சொல்லு. சாரி ஆண்டி, நான் தான் ஹோட்டல்ல இருந்து ஃபுட் எல்லாம் வாங்கினேன். அடி பாவி ஃப்ராட்ஸ் இருக்கீங்களா? இதுக்கு தான் எங்களெல்லாம் வெளியில அமிச்சிங்களா? எனக்கு சுத்தமா சமைக்க வராது. உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் எனக்கு சமைக்க தெரியும்னு சொன்னேன். அதான் ஹோட்டல்ல வாங்கி மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண. சாரி ஆண்டி. ஏமா நீ இப்படி இருக்க? தெரியாதத தெரியும்னு சொல்லி ஏன் எல்லாரையும் ஏமாத்துற? காலையில அப்படிதான் நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க. ஆனா பாதியிலேயே குரல் சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு அப்படியே நிறுத்திட்டேன். அதுலயும் ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சமைக்க தெரியும்னு சொல்லி இவ்வளவு கூத்து அடிச்சிருக்க. இங்க பாரு, இதெல்லாம் எதுவுமே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு முதல்ல ஒழுக்கம், நேர்மை எல்லாம் இருக்கணும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்ல. பொய்யில ஆரம்பிக்கிற வாழ்க்கை பொய்யில தான் முடியும். நீ என் பையனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே சரிப்பட்டு வர மாட்டேன். முதல்ல கிளம்பு. சாரி அத்தை. அவளை நல்ல பொண்ணு நினைச்சுதான் வர சொன்னேன். ஆனா இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல அத்தை. இவ செஞ்ச தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? உனக்கே தெரியாம இவ நிறைய தப்பு பண்றா. இவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. இவ நம்ம கார்த்திக்கு செட் ஆக மாட்டா. அவனுக்கு வேற நல்ல பொண்ணா பாப்போம். முதல்ல இவளை வீட்டை விட்டு சீக்கிரமா அனுப்பு. கார்த்திக், 10 நிமிஷத்துல சமையல் ரெடி பண்றேன். யாரும் சாப்பிடாதீங்க, எந்திரிச்சு வாங்க. வாங்கம்மா. எப்படியோ இந்த ஐஸ் போட்ட ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த குடும்பமும் தப்பிச்சது. அது போதும் எனக்கு. நிக்கிதா, நான் ஒன்னு நினைச்சு உன்னை இங்க வர சொன்னா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. உனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஐ எம் சாரி டி. நீ கிளம்பு. சரி வா. வரேன். நான் நினைச்சது நடக்காம போயிடுச்சு. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. இந்த வரவேற்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா நீங்க நடந்துக்கிறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏமா இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன செஞ்சோம்? இன்னும் என்ன செய்யணும்? அதான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்களே. நீங்க கோபமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க கோபப்படுற அளவுக்கு நாங்க எதுவும் செய்யலையம்மா. சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். தீபாவுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களாமே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதில்ல, அதனால தான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க யாரமா கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்களும் உங்க பொண்ணும் எனக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களா? இல்லம்மா, மறக்கல. என் பொண்ணுக்காக தீபா கடைசி வரைக்கும் பாடுவான்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அதெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ண என்ன அர்த்தம்? இல்லம்மா, நாங்க தான் ஏற்கனவே தீபாக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு
இப்போ இப்படி பேசுறது சரியில்லைம்மா. ஆமா சொன்னீங்க. ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா நீங்க நிஜமாவே ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? சரிம்மா, இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துங்க. அதான் இதுக்கு ஒரே வழி. என்னம்மா இப்படி அவசகனமா பேசுறீங்க? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத சர்வசாதாரணமா நிறுத்த சொல்றீங்க. என் பொண்ணு கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுமா. அப்போ உங்க பையன் ஆபரேஷன் செலவுக்காக வாங்கின 10 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்க பொண்ணுக்கு தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. யார் வேணாங்கிறா?